இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாயே, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அந்த ராட்சசி என்ன பண்ணிடுவாளோன்னு பயந்து அவர் அங்கிருந்து வெளியில அனுப்ப நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவர் வெளியில போகவே இல்லை. அதனாலதான் அவரை அடிக்க வேண்டியதா போச்சு. நான் அவரை அடிச்சதுனாலதான் அவர் அங்கிருந்து போனாரு. இல்லனா போலீஸ் அங்க வர நேரத்துக்கு அவர் அங்கேயே இருந்திருந்தா அவரை அவங்க கூட்டிட்டு போய் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்களோ. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவரை பாத்தியா, மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டாரு. என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாரு. அவரை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா அவர் இப்படி பேசாம இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எப்படியாவது அவரை என்கிட்ட பேசுற மாதிரி பண்ணு தாயே. நீ கண்டிப்பா பண்ணுவ. அதுக்காக என்னோட முயற்சியை என்னால பண்ணாம இருக்க முடியாது. அதனாலதான் பொதுவா ஒரு மனுஷனுக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு பிடிச்ச டிஃபன் எல்லாம் நான் சமைக்கிறேன். அண்ணா வந்துட்டு இருக்காரு. என்னன்னா அம்மா இன்னைக்கு இவ்ளோ வெரைட்டி டிஃபன் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறியா? நான் இல்லடா, இன்னைக்கு காலையில டிஃபன் நானே சமைக்கிறேன்னு சொல்லி பூமி தான் இது எல்லாத்தையும் சமைச்சா. அது எதுக்குடா? பூமி ஒண்ணு பத்தாதுன்னு 4 விதமான சட்னி பண்ணிருக்காடா. சாம்பார் கூட இருக்குடா. சாப்பிடாதீங்க. டேய் ககன், வேண்டாப்பா, வயிறு ரொம்ப எரியும். நான் சொல்றத கேளுப்பா ககன். சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன். பசிக்கலன்னுலாம் சொன்னா எங்க வீட்டுல விட மாட்டோம். என்ன நீங்க பேச மாட்டீங்களா? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்களா? நான் உங்களை அடிச்சேங்கிறது தானே உங்களோட கோவம். திருப்பி நீங்களே என்ன அடிங்க. அதை விட்டுட்டு இப்படி பேசாம மௌனமா இருந்து என்ன கொல்லாதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இறங்குங்க. முதல்ல இறங்குங்கன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? இறங்குங்க, இறங்குங்க.
பண்ண என்ன விஷயங்கிறத உங்ககிட்ட இப்ப சொல்றேன். நான் காரணத்தை சொன்னதுக்கு அப்புறமும் உங்க கோவம் குறையலன்னா நீங்க தாராளமா கிளம்பி போங்க. நான் உங்களை தடுக்க மாட்டேன். நீங்க ரொம்ப கோவமா அந்த வீட்டுக்கு வந்தீங்க. உங்க மொத்த கவனமும் அந்த அபூர்வா மேலதான் இருந்தது. நான் அந்த அபூர்வாவை அம்மா பூமி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நம்ம வீட்டுக்கு கண்டவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு நீ கண்ணத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்தியாமே. அதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுமா. உன்னை விட இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கண்ணத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்திருக்க பாரு, அது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள வந்து ரவுடியிசம் பண்ணணும்னு முயற்சி பண்ணா என் வீட்டுல இருக்கிற வயசு பொண்ணும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு அவனுக்கு இந்நேரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு இவங்கிட்ட என்னம்மா பேச்சு வேண்டி கிடக்கு? வாமா, நம்ம போலாம். இல்ல அங்கிள், எனக்கு இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ அவனை அடிச்ச அடியில அப்படியே அவன் திமிரெல்லாம் அடங்கியிருக்கும். இதுல அவன் உன்கிட்ட பேச வேண்டியது என்னமா இருக்கு? நீ சொல்றத கேட்பானா என்ன? நீ வாமா, வா போலாம். வாமா போலாம், வா. அங்கிள், நீ அடிச்சதுனாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்காம்மா. ஒருவேளை நான் அடிச்சா உயிரோட இருந்திருக்க மாட்டான். நீ அடிச்சு அவமானப்படுத்தினவன நான் அடிச்சு என்ன ஆக போகுதுன்னு தான் நான் அவனை விட்டுட்டேன். நீ வாமா, போலாமா. வாமா, வா, போய் உள்ள உட்காரு.